இலங்கையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவோர் மீது துப்பாக்கிச் சூடு. முப்படையினருக்கு அனுமதி வழங்கி இலங்கை அரசு உத்தரவு. இலங்கையில் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் ஊரடங்கு நீட்டிப்பு. வரும் 12ஆம் தேதி காலை 7 மணி வரை ஊரடங்கு அமல். வன்முறையை கைவிடுமாறு இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ வலியுறுத்தல். அரசியல் நிலைத்தன்மை, பொருளாதார மீட்சிக்கு முயற்சிப்பதாகவும் உறுதி. மஹிந்த ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேற மாட்டார். அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பார் என நமல் ராஜபக்ஷ உறுதி. இலங்கையின் ஜனநாயகம், பொருளாதார மீட்சிக்கு இந்தியா முழு ஆதரவு. வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி தகவல். சட்டப்பேரவை நாகரீகமாக நடந்துள்ளது. எதிர்க்கட்சிகளை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்த சபாநாயகர் அப்பாவு உருக்கம். சட்டப்பேரவையில் மொத்தம் 22 நாட்கள் துறை ரீதியான மானிய கோரிக்கை மீது விவாதம். 22 மசோதாக்கள் நிறைவேற்றம். சட்டசபை கூட்டத்தொடரில் 12,583 வினாக்களுக்கு விடை. பதில் அளித்ததில் அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி முதலிடம் என்றும் சபாநாயகர் அப்பாவு தகவல். இரவு பணி ரோந்து பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு மாதம் 300 ரூபாய் சிறப்பு படி. 78 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். அசானி புயல் தீவிரம். ஆந்திரா, ஒடிசா இடையே சூறைக்காற்றுடன் கொட்டும் கனமழை. திண்டிவனத்தில் இருளர் மாணவரை நெருப்பில் தள்ளியதாக குற்றச்சாட்டு. மாணவர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவு. தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்த தனி கவனம். மாநில அரசுகளுக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தல். தொழில் துறைகளுக்கான பொது வசதி மையங்கள் 100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்க நடவடிக்கை. அமைச்சர் தாமோ அன்பரசன் தகவல். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 9 நிரந்தர நீதிபதிகள். முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்தது கொலீஜியம். இளையராஜா குறித்து EVKS இளங்கோவன், கி வீரமணி பேசிய விவகாரம். சென்னை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையருக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தொழிலதிபர் கொலை வழக்கில் பண்ணை வீட்டிற்கு மின்சார வேலி அமைத்த கொலையாளி. போலீஸ் விசாரணையில் அதிர்ச்சி தகவல். தென்காசி முதியவர் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். சொத்துக்காக கூலிப்படையை ஏவி கொன்ற மகள், மருமகன் உட்பட 4 பேர் கைது. அயன் திரைப்பட பாணியில் வயிற்றில் சிக்கியது 4 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள். உகாண்டா நாட்டு பெண் கோவையில் கைது. பரபரப்பு. கேரளாவில் பரவி வரும் தக்காளி காய்ச்சல் எதிரொலி. தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு பணி தீவிரம். பரிசோதனைக்கு பின்னரே அனுமதி. வெகு விமர்சையாக தொடங்கியது திரிசூர் பூரம் திருவிழா. 2 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறுவதால் மக்கள் உற்சாகம். ஆந்திராவில் செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக 7 தமிழர்கள் கைது. 3 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல்.